நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள், 17 சிறப்பு மருத்துவ துறைகள், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த கேசியினுடைய என்ஜினியர்ஸ் 25 அப்படிங்கிற இந்த நிகழ்வை நான் கலந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 3 days பிஃபோர் தான் அதெல்லாம் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதில் கலந்துக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சி நான் தேதி நான் கொடுத்துட்டேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமா எனக்கு தெரியல. பட் இது எது சம்பந்தமான நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது அவங்க they were just explaining about what is engineers 25. சொல்லும்போது இப்படி சொன்னா நான் வருவேன்னு தெரிஞ்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சார் நிறைய அரசு பள்ளி பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க சார் என்று அவங்க எடுத்து சொன்னாங்க. உடையாக சொன்ன எத்தனை பணிகள் இருந்தாலும் சரி, முதல்ல நான் வந்துட்டேன், அப்புறம் நான் போறேன் என்று நான் ஒத்துக்கிட்டு அன்னைக்கு உங்க முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். நாட் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி பிள்ளைகளாக இருந்தாலும், உதவி புரிகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், தனியார் பிள்ளைகளாக இருந்தாலும் அது எங்களோட பிள்ளைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் ஸோ அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சியை நான் கலந்துட்டு போகும்பொழுது ஏன் நாளைக்கு இந்த அரங்கத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக வரலாம், அந்த சயின்டிஸ்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் உங்களெல்லாம் தேடி நான் வந்திருக்கேன். நான் இது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான். உங்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன், ஒரு பலம், ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி எங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வை நாங்கள் பெறுகிறோம். சரி, இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சாதான்ப்பா அது அறிவியல், அறிவியல்னால்தான் கண்டுபிடிப்பு தான்ப்பா அப்படிங்கிறதான் கிடையாது. அறிவியல் என்பது எதையும் பகுத்தறிந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணினாலே அது அறிவியல் தான். அந்த அறிவியலை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் யார் என்ன சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இன்னைக்கு ஒரு கண்டுபிடிப்பு நம்ம பண்றோம் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் தீர்வு அப்படின்னு நீங்க எதையுமே நீங்க லிமிட் பண்ணிட முடியாது. நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சது நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு இல்ல இது தவறு, இது இப்படிதான் செஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளுங்க இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய கண்டுபிடிப்புக்கான அந்த ஆராய்ச்சி, அந்த ரிசர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயுமே நின்றக்கூடாது, அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ சின்ன விஷயமாக இருக்கும், நாளைக்கு கண்டுபிடிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடைய ஒரு ஃபர்ஸ்ட் பேஸாக கூட அது இருக்கலாம். ஸோ வருகத்தில் இருக்கிற பிள்ளைகள் இது என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுகிறதோ அதை அறிவை பயன்படுத்தி கொண்டு அதை நீங்க செய்யுங்க. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம், இந்த கேசிசி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்து கண்டுபிடிக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒரு விதை தூவுகின்ற ஒரு இடமாகவும் ஒரு இளைஞர்களாகவும் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்றேன். அது அந்த விதத்தில் இன்னைக்கு பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து இங்கே கூட நம்முடைய மேடம் சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் more than 34 schools இருந்து 2500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அகாடமிக் ஸ்டடீஸ் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. மார்க் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நம்மளால ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் தயவு செய்து தயங்காமல் அதை கண்டுபிடிக்கிற அந்த பணியில் உங்களை நீங்கள் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்போ ரீசெண்டாக வெங்கடேஸ்வரன், காதி வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட கட்டுரை அது என்ன சொல்றதுன்னா, இந்த வாட்டரோட சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சவுண்டு சார்ந்து ஒரு ரிசர்ச்சை பத்தி அவர் சொல்றாரு. அவர் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மழை பெய்யுது, ஒரு கூரையிலேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுப்புது. ஒரு குழாயில தண்ணியை திறந்தோம், அது பாத்திரத்துல ஃபில் ஆகும் போது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுப்புகிறது. ஒரு டீக்கல்ல டீ ஆத்துறாங்க, டீ ஆட்டும் பொழுது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த சவுண்டை பத்தி அவர் சொல்லும்போது ஆம்பிளிஃபை ஆஃப் த வாட்டர் போரிங் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சியோல்ல வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சில விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபைட் சவுண்ட் இதன் மூலமாக வாட்டர் ஒவ்வொரு இடத்தையும் ஒழுகும்போது இந்த சவுண்ட் மூலமாக நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சஸ் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமா ஒரு டிராப் உழுது அந்த சவுண்ட் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமா இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய அவருக்கான ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் போகுது என்று சொன்னா, ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு தேதி இருக்குது, அது சார்ந்து அது எதையாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
இதை நாம சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு MCA படிச்சிருக்கேன். நான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சார்ல்ஸ் பார்பேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் 1822 கான்செப்ட்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அவர் கான்செப்டா உருவாக்குறாரு. ஆனா அவருக்கு அன்னைக்கு அதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில கருவிகளை அவங்க இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நினைச்சு பாருங்க, அந்த கான்செப்ட் 1941 to 42 ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற அளவு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோமே, அந்த சிஸ்டத்தை உருவாக்குற அளவிற்கு அது வந்துருச்சு. அந்த கான்செப்ட் 1822 வந்தது. ஆனா அது முழுமையடையும் போது 1941, 42 வந்துட்டோம். நீங்க அதை தாண்டி நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க எவ்வளவு அப்கிரேட் ஆகி நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக நான் பார்த்தோம். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், நீங்க சின்னதா போடுற இந்த விதை மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக நாளைக்கு வரும்போது ஒட்டுமொத்த நம்முடைய சொசைட்டிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய போகிறது என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த ஈவெண்ட்ல நம்ம எல்லாம் கலந்துருக்கோம். அது உங்களையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 4.5 years பீயிங் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நிறைய நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சார்ந்து நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன். அங்க என்னுடைய மாணவ செல்வங்களுடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது எங்களுக்கு பெருமைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த கொலாபரேஷனோட 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல அளவில் வந்து எனக்கு வந்து ஒரு பாராட்டுகளை பெறுகின்ற அளவுக்கு நம்மளால் அதை பார்க்க முடிகிறது. அது வரையப்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் உங்களை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை நான் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கின்ற நாம் இங்கிருந்து நாங்கள் போகும்பொழுது சரி, இப்போ ஒரு நிகழ்ச்சி நம்ம கலந்துட்டு தான் போனோம், சரி நாளைக்கு நாமும் ஒரு யங் சயின்டிஸ்டாக வர வேண்டும் என்ற விதத்தில் அந்த எண்ணத்தை நீங்கள் உள்வாங்கினாலே போதும். ஒட்டுமொத்த இந்த ஈவெண்டோட சக்சஸும் அதில்தான் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள், 17 சிறப்பு மருத்துவ துறைகள், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின்.